இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா பிரைட்டோட காசப். ஆர் டேட்டிங் பத்தி. ஆமா, அவர் யாரு டேட் பண்றாரு? டூகெதர்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்கல்ல, அந்த கேரக்டர் நேம் வந்து ஏ ஆன் நினைக்கிறேன். அவங்க வந்து லைக் இந்த மியூசிக் கிளப்ல வந்து இருப்பாங்க, ஒரு கேர்ள் மெம்பரா இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தரவாட் டைனுக்கு வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப் வளர்றதுக்கு ஒரு ரீசனா இருப்பாங்க. அவங்களே டேட் பண்றாரு இப்போ ரியல் லைஃப்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு டேட் பண்றாங்க நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்களா? ஸ்டார்ட் பண்ணாங்கல இருந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்சஸ் இருக்கலாம், பட் நம்மளுக்கு நிஜமா தெரியல. பட் இப்பதான் வந்திருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. மேபி அப்பத்துல இருந்து டேட் பண்ணிருக்கலாம், இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சி டேட் பண்ணிருக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்ல இருந்து தான் டேட் பண்றோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேபி ஃப்ரெண்டா இருந்துட்டு அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இப்போ டேட் பண்ணலாம். இப்போ வின் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி சீட் பண்ணிட்டீங்க அப்பெல்லாம் கேக்குறாங்க பிரைட்ட பார்த்து, அதெல்லாம் தப்பா இல்லையா? ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. அதுதான் வந்து லைக் இந்த கேபாப் மாதிரி இங்க மாறிட்டு இருக்கு. கேபாப்ல இருக்க இந்த டாக்ஸிக் ஃபேண்டம் எல்லாருமே கிடையாது, பட் கொஞ்சம் பேர் டாக்ஸிக்கா இருப்பாங்க. டேட் பண்றதுக்கு நோ சொல்றது, இத வந்து லைக் ஒரு கேர்ள் மெம்பர் கிட்ட பேசினாலோ இல்ல பேக்கப் டான்ஸ் கிட்ட பேசினாலோ தப்புன்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க லைஃப், அவங்க என்னதான் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்தாலுமே, என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு. அவங்க அவங்களுக்கு பாத்துக்கணும். ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கே சீரிஸ் நடிச்சதுக்காக அவங்க கே வார்ட் நடிக்கிறது ரொம்ப தப்பு. டேட் பண்ண நினைக்கிறது அதோட தப்பு. அவருக்கு பிடிச்ச பர்சனை, அவருக்கு ரொம்ப லவ் பண்ற பர்சனை இப்ப டேட் பண்றாரு. நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். நீங்க நிஜமா பிரைட்ட ஒரு ஃபேனா இருந்தா, அவர் நல்லா பண்ணீங்கன்னா சப்போர்ட் தான் பண்ணணும். நீங்க அப்படி பண்ணலாம், நீங்க நிஜமா ஒரு டாக்ஸிக் ஃபேனா இருக்கும். உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா நீங்க அது அமைதியா இருக்கலாம். மேபி உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அதுக்குள்ள ஒரு கமெண்ட்லயோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட்லயோ இல்ல அந்த பொண்ணோட இதுலயோ போய் போடுறது தப்பு. ரொம்ப தப்பு. நம்ம வந்து இப்பெல்லாம் இருக்கவே கூடாது. கண்டிப்பா இருக்கக்கூடாது. இருந்தா அவங்க நம்ம பர்சனல் லைஃப்ல யாரா வந்து சொன்னாங்க கேட் பண்ண சொன்னா அந்த மாதிரி ஒத்துக்க முடியும். அது மாதிரி தான். நீங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்காக எடிட் போடுறதோ இல்ல அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு வின்னோட போட்டோஸ் அப்லோட் பண்றதோ இதெல்லாம் சரி கிடையாது. அவங்களோட லைஃப் அவங்க பாத்துக்க தெரியும். அவங்க இத்தனைக்கும் மெச்சூர்டான பர்சன்ஸ். அவங்க 30 அபோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போய் சொல்லணும். உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தேவையான அவசியமே கிடையாது. டாக்ஸிக் வெளியே எடுத்தாகணும். லைக் ஒரு பழைய காலத்துல இருந்த பிஎல் மாதிரி தான் நல்லா இருக்கும். எம்எஸ்ஏ இல்லாம இருக்க பிஎல் அவங்க வந்து லைக் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு டாக்ஸிக்கா இதெல்லாம் இல்ல. இப்பதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய டாக்ஸிக் தான் உள்ள வந்து கெடுக்குறாங்க. நிறைய இப்போ இந்த கேன்சர் இது வந்துருச்சு, செலிபிரிட்டி கேன்சர்ஸ் வந்துருக்கு. சாரி சொல்றாங்க. டேட் பண்றதுக்குலாம் சாரி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப தேவையில்லை அது. இருந்தாலும் இவங்க இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் இந்த விஷயத்துல அதுக்கும் மேல அவங்க வந்துட்டு நான் வந்து கே இல்ல பைன்னு எதுவுமே வந்துட்டு இது வரைக்கும் சொல்லல. அதனால ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கவங்க வந்துட்டு நீங்க வந்து கேயா இருக்கணும் நம்மளால வந்துட்டு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது நம்ம வந்துட்டு பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஹோல் கான்செப்ட் பிஎல்லே அவங்க மாத்துறாங்க. பிஎல்ல எத்தனையோ ஷோஸ் பத்தி வந்திருக்கு. ஒருத்தர் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அதை பார்த்துட்டும் இவங்க பண்றதுதான் எனக்கு புரியல. இவங்க பிஎல் தான் பாக்குறாங்களா, அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியுதா, எதுக்காக பாக்குறாங்க? ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எத்தனையோ பிஎல்ஸ் இருக்கு. அவங்க அவங்களோட இஷ்டப்படி வெளியே வரணும். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லாதவங்களும் விட்டுறணும். இது கூட நிறைய கேசஸ் நடந்திருக்கு இந்த மாதிரி. பட் இது திருப்பி திருப்பி இதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரைட்டும் அவங்களும் சந்தோஷமா இருந்தா போதும். இதுக்காக பிரேக்கப் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அந்த ஃபேன் வாக்க நிறைய செலிபிரிட்டி பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. நடக்காம இருந்தா சரி. அதேதான். அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க லைஃப் இருக்கு. நம்ம போயிட்டு இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் வேற. ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்க்கணும். ரெண்டுத்தையும் ஒன்னாவும் பார்க்க கூடாது. அப்பதான் வந்துட்டு ஒரு லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும். அவங்களோட பர்சனல் லைஃப்ல வந்துட்டு ஃபேன்ஸை நம்ம தலையெடுத்து வந்துட்டு எனக்கு என்னமோ கரெக்ட்னு தோணல. கரெக்ட். அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்க பிடிச்சவங்க கூட ஜாலியா இருந்து நல்லா இருந்தாலே போதும். ஜஸ்ட் லெட் தம் பி ஹாப்பி. நான் பண்ணிக்கிறேன். Thank you. Bye.